அல்லேலூயா. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தையை உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். உபாகமம் 28:11. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த இடத்துல என்ன சொல்ல விரும்புகின்றார்? ஒன்று, ஆசீர்வாதம் உனக்கு. ரெண்டாவது, அந்த ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும். மூன்றாவது, அது நன்மை உண்டாகக்கூடிய ஆசீர்வாதமாக இருக்கும். 3 காரியங்கள். ஒன்று, ஆசீர்வாதம் உங்களுக்கு. இரண்டாவது, அது பரிபூர்ண ஆசீர்வாதமாக இருக்கும். மூன்றாவது, அது நன்மை உண்டாக்கக்கூடிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். ஆனால் இது 3 ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், லூக்கா 28 நாம் வாசிக்கிறது போல தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் ஃபாலோ பண்ணுற பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும். இந்த கண்டிஷனில் நம்ம இருப்போமானால், ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் மீறாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் தயவாய் இறங்கி இந்த நாளில் சொல்லுகின்ற ஆசீர்வாதமான வார்த்தை, உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஆமென். எல்லாரும் உங்களுடைய வாயின் அறிக்கையினால் இதை கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு உறுதி செய்ய கர்த்தர் கிருபை செய்வாராக. உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஆமென். எனக்கு கொடுக்க போகிறாரு, பரிபூர்ணமாய் கொடுக்க போகிறார், அது நன்மையாய் கொடுக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. God bless